ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போன வீடியோவில் உள்ள கண்டினியூ தான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா கும்பலங்கிக்கு தான் வந்திருக்கோம். கும்பலங்கி கொச்சியிலேருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு மேஜிக்கல் வாட்டர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். போகிற பாதை கொஞ்சம் இருட்டாகவே இருந்துச்சு. ஒத்தையடி தடம் மாதிரி அந்த பாதை இருந்தது. அந்த டூரிஸ்ட் பிளேஸில் உள்ள கார்டியன்ஸ் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இருட்டிலே ரொம்ப தூரமாக போய்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. சார் எப்போ தான் சார் அந்த இடத்த காட்டுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தோ கிலோமீட்டர்னு கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக கும்பலங்கி ரிவருக்கு வந்தாச்சு. வந்ததுமே ஒரு ஷர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா தண்ணியில் சப்போஸ் நம்ம கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சேஃப்டிக்காக ஒரு ஷர்ட் கொடுப்பாங்க. அந்த ஷர்ட்டை நல்லா டைட்டாக கட்டிக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. நான் என்ன நினச்சேன்னா அந்த மோட்ரு வச்சு ஓடும்ல அந்த போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த போட் இல்லை, துடுப்பு வச்சு தண்ணியை தள்ளிட்டு போவாங்களா அந்த போட்டில் தான் போனோம். மன்னன் இப்போ கயிறு மேலே நடக்க போகிறாங்கிற மாதிரி நான் போட்டில் ஸ்டெப்பாக நடந்துட்டு இருந்தேன். படகுல நம்மளை அவங்க கூட்டிகிட்டு போனாலும் சேஃபாக செக்யூராக தான் கூட்டிகிட்டு போவாங்க. இருந்தாலும் மரண பீதியில் ஐயோடா என்னை விட்டுடுனா நான் இன்னும் வாழணும்டா அப்படிங்கிற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. நாங்கள் 4 பேருமே சென்டரில் உட்காந்துக்கிட்டோம். ராத்திரி 12 மணிக்கு தான் நாங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணணும். வீடியோ கிளாரிட்டி இல்லாமல் இருக்கிறது காரணம் மிட் நைட்டுங்கிறதுனால நான் செல்லோட ஃப்ளாஷ் லைட்டில் தான் வீடியோ எடுக்கிறேன். இந்த ரிவரில் சால்ட்டு கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மேற்பரப்பில் ஆல்கைன் ஃபார்ம் ஆகுது. அதனால அது ப்ளூ கலராக ஆகுது அந்த தண்ணி. அதுக்கு பேர் பயோலுமினன்சன்ஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ளூ கலர் எஃபெக்ட் சன்லைட்டில் தெரியாது. அதனால தான் மிட் நைட்டில் கூட்டு போகிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் தண்ணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சம்மரில் தான் தண்ணியில் இந்த எஃபெக்ட்டை பார்க்க முடியும். மழை வந்தால் இந்த ஆல்கே ஃபார்மேஷன் வீக் ஆயிரும். சின்ன போட்லேயும் 2 பேர் போகிற மாதிரி போட்டில் திருப்பு வச்சு போனாங்க. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன போட்டில் ஒரு 20-25 பேர் இருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பயம் இல்லை. அன்னைக்கு என் பொண்ணோட பிறந்தநாள். 12 மணிக்கு போட்டில் வச்சு நாங்கள் கேக் கட் பண்ணோம். போட்டில் 1 ஹவராக ட்ராவல் பண்ணோம். 1 ஹவர் போனதே தெரியல. போட்டில் கொஞ்சம் நேரமாக ட்ராவல் பண்ணதுமே பயம் போயிடுச்சு. பயம் போனதுமே நாட்டாம பாதம் பட்டா அப்படின்ட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கொடுத்து பாட்டெலாம் பாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல நான் ரொம்பவே பயந்தேன். அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு வெளியே வரும்போது இதுக்கு தான் இவ்வளோ பயந்தமா அப்படின்ட்டு பயம் எல்லாம் புஸ்வானமாக ஆயிட்டு. மேஜிக்கல் வாட்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இருட்டாக இருந்தாலும் விடுவோமோ அங்கேயும் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ வெயில் அதிகமாக இருந்ததுனால நிறைய இடத்துக்கு நாங்கள் போய் சுற்றணும். அதனால் ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரை ஆகிட்டு வீட்டுக்கு வந்ததுமே கை கால்லாம் ட்ரை ஆனதுனால மாய்ஸ்சரைசர் தடவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக டிவி பார்க்கலான்னு உட்காந்துருந்தா ஊருக்கு கொண்டு போன ட்ரெஸ் எல்லாம் என்னை பார்த்து பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருந்தது. என்னன்னு கேட்டால், நீ என்னை எப்போ அன்பேக் பண்ணி எப்போ நீ என்னை துவச்சி காய வைக்க போகிற அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு கோவம் எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட போய் இந்த பாருங்கள், நான் இனிமேல் 2 மாதத்துக்கு பக்கத்து தெரு பஸ் ஸ்டாண்டு கூட வரமாட்டேன் அப்படின்ட்டு பரஸ்பர ஒப்பந்தம் பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.